பஞ்சாபினுடைய துணை முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது முறியடிக்கப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்டாலும் கூட இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய பரபரப்பான பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அது தொடர்பான இந்த வீடியோ காட்சிகள் தான் நம்ம இந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் நடந்தது என்ன, அதோட பின்னணி என்ன என்பது பற்றி தான் நம்ம விளக்கமா பேச போகிறோம். பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரும் சிரோமணி அகாலிதள கட்சியினுடைய தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயில் நுழைவாயிலுக்கு போயிருக்காரு, வழிபடுவதற்காக போயிருக்காரு. அப்போ இந்த அந்த தாக்குதல் சம்பவமானது நடந்திருக்கிறது. அப்போ அவர் அந்த கோயிலுடைய நுழைவாயில் அமர்ந்திருக்கும் போது அவருக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவருடைய சர்க்கரை நாற்காலியில தள்ளிக்கிட்டு போயிருக்காங்க. கோயில் நுழைவாயில அவர் அமர்ந்திருக்கும் போது உடனடியாக அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த ஒரு நபர் திடீரென துப்பாக்கி மறைத்து வைத்து துப்பாக்கி எடுத்து அவர் மீது சுட ட்ரை பண்றாரு. அப்போ உடனடியாக போலீசார் அவர் தடுத்து நிறுத்தி பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் பாதுகாத்து இருக்காங்க. இந்த சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, அவர் மீது தாக்குதல் நடத்திய நபருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மீது தாக்குதல் நடத்திய நபருடைய பெயர் நாராயண் சிங் சவுதா அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாராயண் சிங் சவுதா அவருடைய பெயர். அவர் எம்ஏ பட்டதாரி அப்படின்னும் அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க, 2 பேரும் வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, யார் இந்த நாராயண் சிங் சவுதா, எதற்காக அவர் மீது துப்பாக்கி ஆள் சுட முயன்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாராயண் சவுதா பொறுத்த வரைக்கும் அவர் காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. காலிஸ்தான் அமைப்போட மிக நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் சொல்றாங்க. குறிப்பா 2003ஆம் ஆண்டு ஒரு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிறையில ஒரு 4 காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த தப்பித்து ஓடியதுல நாராயண் சிங் சவுதாக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 2014ஆம் ஆண்டு போலீசார் நாராயண் சிங் சவுதாக ஏற்கனவே கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறையில் இருந்த நாராயண் சிங் சவுதா வெளியே வந்திருக்காரு. தீவிர காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவராக நாராயண் சிங் சவுதா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் இவர் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தொடர்ச்சியாக காலிஸ்தான் அமைப்புக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட பல்வேறு அரசியல் தலைவர்கள் காலிஸ்தான் அமைப்புக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வச்சிட்டு வராங்க. அதன் அடிப்படையில தான் பஞ்சாபுடைய முன்னாள் துணை முதலமைச்சரும் சிரோமணி அகாலிதள கட்சியினுடைய தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது தாக்குதல் சம்பவம் நடத்த முயற்சி பண்ணியிருக்காரு நாராயண் சிங் சவுதா. சரி, இப்ப நம்ம அந்த விசுவல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோ பார்த்துருக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக காணப்படுகிறது. இந்த இவர் பிடிச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா, இவர் தான் நாராயண் சிங் சவுதா. இவருக்கு சரியாக இன்று காலை அந்த கோயிலுக்கு வரக்கூடிய நேரத்துல, பொற்கோயிலுக்கு வரக்கூடிய சமயத்துல இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் பஞ்சாபுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல். இங்க அமர்ந்திருக்காரு. அவருக்கு சுற்றி அவருடைய பாதுகாவலர்கள் போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஒருவராக வருகிறார் நாராயண் சிங் சவுதா. இவர் தான் பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்வதற்காக வந்த நபர் நாராயண் சிங் சவுதா. இவர் தான் பஞ்சாபுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல். இவர் தான். இப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீரென்று கூட்டத்தில் ஒருவராக நாராயண் சிங் சவுதா உள்ளே வராரு. உள்ளே வந்து அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை உள்ளது எடுக்கிறார். உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர் சுதாரிக்கிறாங்க. ஒரு நிமிடம் இடைவெளி விட்டிருந்தாலும் கூட இவர் சுடப்பட்டிருப்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியாக அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுக்கக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் சுதாரித்துக் கொண்டு உடனே அவரை மடக்கி பிடிக்கிறாங்க. அவரால் சுட முடியாத அளவுக்கு அவரை மடக்கி பிடித்து அவரை கைது பண்றாங்க. ஒரு நிமிடம் தாமதித்திருந்தாலும் கூட பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரும் சிரோமணி அகாலிதள கட்சியினுடைய தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடனே அங்க போலீசார் அதிகாரிகளுக்கு குவிக்கப்பட்டு அவரை கைது பண்ணிருக்காங்க. நாராயண் சவுதாவை கைது பண்ணிருக்காங்க. சரி, எதுக்காக கோயிலுக்கு இவர் போயிருக்காரு, அதோடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2009ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரைக்கும் பஞ்சாபினுடைய துணை முதலமைச்சராக இருந்திருக்கார் சுக்பீர் சிங் பாதல். அப்போ அவரு பல்வேறு தவறுகள் செய்தாரு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி பஞ்சாபினுடைய சீக்கிய மத அமைப்பினுடைய அதிகார அமைப்பு, அந்த அமைப்பு அவருக்கு சில தண்டனைகள் விதிக்கிறாங்க. அந்த தண்டனை தான் டிசம்பர் 2ஆம் தேதி தண்டனையானது விதிக்கப்படுது. அந்த தண்டனை தான் தினமும் பொற்கோயில் நுழைவாயிலுக்கு சென்று அமர வேண்டும், அங்கு வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தண்டனையானது விதிக்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் சுக்பீர் சிங் பாதல் பொற்கோயிலுக்கு போயிட்டு நுழைவாயில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தினமும் மேற்கொண்டு வராரு. அப்படி மேற்கொண்டு வரும்போதுதான் அதை தொடர்ந்து கவனித்து வந்த நாராயண் சிங் சவுதா அவர் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னாடி தொடர்ந்து அந்த பகுதியில் தான் சுற்றி திரிந்திருக்காரு அப்படின்னு போலீசாரெல்லாம் விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது. அப்போ தினமும் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய சுக்பீர் சிங் பாதலை எப்படியாவது ஷூட் பண்ண அப்படிங்கிற முனைப்போடு தான் நாராயண் சிங் சவுதா வந்திருக்காரு. அப்போ அதன் அடிப்படையில் தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த போலீசார் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு
நாராயண் சிங் சவுதாவை கைது பண்ணிருக்காங்க. அதோடைய பின்னணி என்ன, அவருடைய பின்புலம் என்ன, இந்த சம்பவத்தை எத்தனை நாளோ திட்டமிட்டு இருந்தாரு, இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் என்னென்ன திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. நூலிழையில் உயிர் தப்பியிருந்தாலும் கூட, நூலிழையில் பஞ்சாபினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் உயிர் தப்பியிருந்தாலும் கூட இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருக்கிறது.